புகுந்த வீட்டில் 6 வருடமாய் போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறாள் ராதா. இந்நிலையில் அனுஷாவின் அழகில் மயங்கிய விசு அவளை ரகசியமாய் திருமணம் செய்து கொள்கிறான். ராதா கணவன் விசுவை மீட்க போராடி தோல்வி அடைகிறாள். அனுஷாவின் அண்ணன் ஜெய் விசுவை வைத்து பல காரியங்களை சாதித்துக் கொள்கிறான். தன்னை ஜமீன் வாரிசு என்று அனுஷா சொல்லிக் கொண்டிருக்க, உண்மையான ஜமீன் வாரிசு வைஜெயந்தி விசுவின் தம்பி ரகுவை காதலிக்கிறாள். ஜெய்யால் விசு சிக்கலில் மாட்டி ஜெயிலுக்கு போகும் நிலை வருகிறது. இந்நிலையில் அனுஷா போலியானவள் என தெரிய விசு அதிர்ச்சி அடைகிறான். தற்கொலைக்கு முயன்ற அனுஷாவுக்கு தான் கர்ப்பம் என தெரிகிறது. கணவனை காப்பாற்ற ராதா போராடுகிறாள். விசுவை சிக்க வைத்தவர்கள் போலீசில் மாட்டுகிறார்கள். சூழ்நிலைகள் ராதாவை புகுந்த வீட்டிற்கு வரவழைக்கிறது. ஒரு பக்கம் கருவை சுமந்தபடி அனுஷா, மறுபக்கம் விசுவுடன் வாழ வேண்டிய நிர்பந்தம் ராதாவிற்கு. இந்த குடும்பத்தையே அழிக்க துடிக்கும் நாகா மற்றொரு புறம். ராதா, நீ புகுந்த வீட்டுக்கு வர்றது மறுபிரவேசம் மாதிரி தாமா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. வாமா. போமா. ராதா, பாட்டியை நமஸ்காரம் பண்ணிக்கமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதுமே நீதான் இந்த வீட்டு மருமகன். ஒரு நாள் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவ. தொடர்ந்து இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் கட்டின அதே தாலி உன் கழுத்துல இருக்கணும். இல்ல இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு போ. எனக்கு மனைவியா வர வேண்டியவ என்னை விட படிப்புல, அந்தஸ்துல, வசதியில உயர்ந்தவளா இருக்கணும். ஒரு வேலைக்காரியா இல்ல. எப்படியோமா, பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் என் மருமகளும் பேத்தியும் புகுந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த வீட்டோட மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கு. இனிமே இந்த வீடு எப்பவுமே சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கும். ராதா, அப்படியே பூஜை அறையில போய் உன் கையால விளக்கேத்திருமா. வாமா, வா. இந்தாம்மா விளக்கேத்து. சரி, நீங்களா உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க. ஸ்வேதா குட்டி, பையெல்லாம் கட்டிடு. சம்பந்தி, நேற்று ராத்திரியிலேருந்து எங்க யாருக்குமே இருப்பு கொள்ளல. விசு காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டான். ராஜி காலையிலேயே எழுந்து குளிச்சு தலைமுழுகி வாச பெருக்கி கோலம் போட்டு சாமிக்கு பூ வச்சு டிஃபனை பண்ணி பாலை காய்ச்சி அவ்வளவும் பண்ணி ஒரே அமக்களம் தான் போங்க.
ராதா, நீங்க வந்தது எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்தாங்க சம்பந்தி. எடுத்துங்க. எனக்கு கூட மனசுல இருந்து பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்குது. இது நம்மளோட எவ்வளவு நாள் பிரார்த்தனை இல்லைங்களா? ஆண்டவன் கிருபை. ராதா, எல்லாம் செயல். காஃபி நல்லா இருந்துச்சுமா. சரி சம்பந்தி, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, எனக்கு விட கொடுத்துருங்க. என்ன சம்பந்தி, இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க அங்க வீட்டுல போய் தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க? எங்க கூடயே நீங்க இருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, இத்தனை நாள் இவங்களோட இருந்தாச்சு. இப்பதானே இங்க வந்திருக்காங்க. இவங்க மாப்பிள்ளையோட நீ அந்யோன்யமா இருக்கணும். அதை பார்த்து நீங்க இங்க சந்தோஷப்படணும். நீங்க இங்க சந்தோஷப்படுறத நினைச்சு நான் அங்க சந்தோஷப்படுவேன் இல்லைங்களா? அம்மா, நீங்க அங்க தனியா இருக்க வேண்டாம். அங்க உங்களுக்கு யார் இருக்காங்க? நீங்களும் இங்க வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு துணையா நாங்க இருப்போம்ல. இல்ல மாப்பிள்ள, தனியா இருக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. அது எனக்கு பழகின சமாச்சாரம் தானுங்களே. அதுவும் இல்லாம நம்ம அசலூர்ல இருக்கிறோம். எப்ப பாக்கணும்னு நினைச்சாலும் நான் இங்க ஓடியாந்துடலாம். உங்களுக்கு என்ன பாக்கணும்னு நினைச்சா நீங்க அங்க ஓடியாந்துடலாம். இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நான் வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷங்க. வரேன் மாமா. வரேன்டா. நான் கிளம்புறேன்டா. அப்பா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. கவலையப்படாதடா, அப்பா உடம்புக்கு ஒன்னும் ஆகாது. நான் நல்லாவே இருப்பேன். நீ இங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதும். வரேங்க. வர சம்பந்தி. சரிடா, நான் கிளம்புறேன். ஸ்வேதா குட்டி சமத்தா இருக்கணும். தாத்தா முட்டா வரட்டுமா? வரே மாப்பிள்ள. வாங்க சம்பந்தி. வாங்க. ரொம்ப நன்றியா. செக் பண்ணி பார்த்ததுல குழந்தையோட growth நல்லா இருக்கு. நீங்க பயந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொன்ன மாதிரி ஃபுட்டும் மெடிசன்ஸும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தை நல்ல விதமா ஆரோக்கியமா பிறக்கும். நான் சொல்லி தந்த மாதிரி மைல்டான எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டெய்லி சாப்பாட்டுல ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கோங்க. விட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதையும் எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஆமா, நீங்க அபார்ட் பண்ணிக்கலங்கிற விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது டாக்டர். எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? கூடிய சீக்கிரம் நானே அவங்க கிட்ட சொல்லிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? ஆமா. சரி, பி கேர்ஃபுல். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன பாருங்க. இட்ஸ் ஓகே டாக்டர். தேங்க்யூ. வாங்க.
சொல்லுடா ரகு. அப்பா, அண்ணியும் ஸ்வேதாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களாமே. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? முருகன் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாண்டா, எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வேதா குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ராதாவும் அப்பள கம்பெனி கிளம்பிட்டு இருக்கா போல இருக்கு. அவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான் இருந்தேன். அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. அண்ணி எப்படிப்பா இருக்காங்க? எப்படிடா இருப்பா? அவளால பழைய மாதிரி சகஜமா எப்படி நடந்துக்க முடியும்? காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திக்குவான்னு நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் அவகிட்ட நாம கொஞ்சம் பொறுமையா தான் நடந்துக்கணும். ஆமாப்பா, அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம்தான். நாம அவங்களுக்கு எந்த விதத்திலயுமே தொந்தரவு கொடுக்க கூடாது. ஆமாண்டா. அப்புறம் முக்கியமா இந்த விஷயத்த வைஜெயந்திக்கிட்டையும் சம்மந்திக்கிட்டையும் சொல்லிடு. சம்மந்திக்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. என்ன? சரிங்கப்பா, நான் அப்புறமா அன்னிக்கிட்டே அண்ணங்கிட்டே பேசுறேன். சரிடா. பா, யார்ப்பா போன்ல? ரகுதான்டா. என்ன? ராதா வீட்டுக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்டு அவகிட்ட பேசணும்னா உங்ககிட்டயும் அப்புறம் பேசுறேன்னு சொன்னான். சரிப்பா. டேய், ஸ்வேதா குட்டிக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அவ ரெடி ஆயிட்டாளான்னு போய் பாரு. சரிப்பா, இதை பாக்குறேன். ஸ்வேதா, இன்னைக்கு ஆட்டோ இங்க வராது. நீ டிஃபன் சாப்பிட்டு ரெடியா இரு. நான் உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே கம்பெனிக்கு போறேன். ராதா, நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன். ஸ்வேதாவை நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறேனே. நீ இங்க இருந்து அப்படியே கம்பெனி கிளம்பிடு. ஐ ஜாலி. அம்மா அம்மா, நான் இன்னைக்கு அப்பா கார்லயே ஸ்கூலுக்கு போறேம்மா. டாடி, நான் போய் டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆகட்டுமா? ஓகே, போ போ. ராதா, எல்லாரும் நினைக்கலாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம்னு. ஆனா நான் அன்னைக்கு கோயில்ல சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழற மாதிரி நடிக்கத்தான் போறோம். அதனால நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. நீ முன்ன மாதிரியே சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் அப்பாவை தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. மாமா ஆரம்பத்துல கொஞ்சம் சங்கடம் தான் படுவாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், மாமாவை இங்கே கூட்டு வந்து வச்சுக்கலாம். சரி, நீ ரெடி ஆயிட்டு வா, நான் கீழே போயிருக்கேன். ஸ்வேதா குட்டி, கிளம்பலாமா? சாப்பிட்டியா? கிளம்பலாம். ஸ்வேதா குட்டி, இன்னைக்கு பாட்டி அவசர அவசரமா சமையல் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. நாளையில இருந்து உனக்கு என்ன பிடிக்குமோ அதே செய்றேன். சரியா? ஓகே பாட்டி. பா. பை பாட்டி. பை. பை மம்மி. பை. அப்பா, இனிமேல் தினமும் நீங்க தான் என்ன காலையில கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும். தாராளமா. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோனே தினமும் என்ன கூட்டிட்டு வரணும். ஷூர். அப்புறம் எனக்கு டெய்லி ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். வாங்கி தரேன். நீ சமத்தா இருக்கணும். சரி டாடி. பா. ராதா, நான் உனக்கு லஞ்ச் எடுத்து வச்சிட்டேன். டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டு போயிருமா? வா. दीर्घ सुमंगली भव मनोरंजिता बल सिद्धिरस्तु. வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? ராதாமா விஸ்வநாதன். ராதா விஸ்வநாமதேசே சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யவன ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தி. அம்மா தாயே, சீக்கிரமே ராதாமாவும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்துடும். அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா மனமொத்த தம்பதிகளா சேர்ந்து வாழணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும் தாயே. कर्पूर निरांजनं समर्पयामि. सदमानं भवति सदा यत्पुरुषत् सदेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. दीर्घायुष्मान् भव. வாங்க. அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்.
நீ வண்டி எடுத்துட்டு போப்பா, நான் வந்துக்கிறேன். विराट नगरं रम्यं कच्छमानो युधिष्ठिरः अस्तुवन् मनसा देवीं दुर्गां त्रिभुवनेश्वरीं यशोदा गर्भसम्भूतां नारायण वरप्रियां नन्दगोपकुले தாயே, எத்தனை வருஷம் நான் பாடுபட்டேன். கடைசியில் என் கனவை நிறைவேற்றி கொடுத்துட்டம்மா. அதுக்கு உனக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாதும்மா. என் பொண்ணு முழு மனசோட புகுந்த வீட்டுக்கு போகட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசு மாறி புருஷனோட சந்தோஷமா வாழணும் தாயே. அவங்க அப்படி வாழறத நான் என் கண்ணால பார்க்கணும். இத்தனை வருஷமா என் பொண்ணு பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு முடிக்கு வந்துடணும் தாயே. आमन्धर्य दर्शनाकांक्षी राजां देवीं सखानुजः शीर्वशस्व मायुष्ये आरोग्ये माविद शोभमानं महीयते धान्यं धनं पशुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव सर्वाभिष्टसिद्धिरस्तु. யாரு தோர தம்பியா? ஐயா, எப்படியா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன்யா. ஆமாங்கய்யா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, ராதாமாவும் பேத்தி வரலையா? இல்ல, இனிமே எப்படித்தான் தனியா தான் வரணும். என்னங்கய்யா சொல்றீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, ராதா மகளை கூட்டிக்கிட்டு பூந்த வீட்டுக்கு போயிட்டா. அப்படிங்களையா? ஆமாய்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. ஆமாங்கய்யா, இப்பதான் அவளை வீட்டுல விட்டுட்டு போன வழியில சுவாமிக்கு நன்றி சொல்றதுக்காக இங்க வந்தேன். அவ சந்தோஷம் என்னைக்கு நிலைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு வந்தேன். இங்க வந்தேன், உங்களை பார்த்துட்டேன். இந்த நல்ல சமாச்சாரத்தை உங்களுக்கு சொன்ன திருப்தி எனக்கு இப்ப இருக்குது. ஐயா, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களோ என்னவோ. என்ன? மாப்பிள்ள ராதாமா பேருக்கு இப்பதான் அர்ச்சனை பண்ணிட்டு அப்படிங்களா? அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைமான்னு இப்பதான் வேண்டிட்டு வந்தேன். என்ன பாத்தீங்களா? என் வேண்டுதலுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் அவ கிருபைங்க. இதை விட சந்தோஷமான செய்தி வேற என்னையா வேணும்? ஆமாங்க ஆமாங்க. நான் மாப்பிள்ளை கிட்ட இதை பத்தி எப்பவுமே பேசிட்டு இருப்பேன். இப்ப எல்லாருடைய வேண்டுதலும் பழிச்சிருச்சு. ஆமாங்க. கவலைப்படாதீங்கய்யா. அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் நமக்கு கஷ்டமா இருந்தது ஒழிய அவங்க சேர்ந்து வாடத்துக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி இருந்தா சரி. ஆரம்பத்துல சில சங்கடங்கள் உங்க மனசுல இருந்தாலும் போப்ப எல்லாம் சரியாயிடும். ஆமா ஆமா, சரியாகணும். ஆமாங்கய்யா, ராதாமா எப்படி மாப்பிள்ளை கூட போய் சம்மதிச்சாங்க? ஓ, அந்த விஷயம் வேற உங்களுக்கு தெரியாதுல்ல? அந்த ராசாத்தி பொண்ணு இருக்குது இல்லைங்களா, அது பாவம் மனசு வெறுத்து போய் நம்மளால மத்தவங்களுக்கு தொந்தரவு வேணாம்னுட்டு விஷத்தை கொடுத்து தற்கொலை பண்ணிக்க போயிருச்சியா. ஐயோ. ஆமா, அதுல ராதா ரொம்ப ஆட்டம் கண்டுட்டா. இனிமேலும் நாம இப்படியே இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துரு, மனசை மாத்திக்கிட்டு பொண்ணை அழைச்சுக்கிட்டு பூந்த வீட்டுக்கு போயிட்டான். அதனால அந்த சூட்டோடைய முருகன் ராசாத்தி கல்யாணம் பண்ணணும்னு முடிவு கட்டிவிட்டான். எது எப்படியோ அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம ராதாமாவும் மனசு மாறி இருக்காங்கன்னா எல்லாம் இந்த அம்மாவோட திருவிளையாடல் தான் சொல்லணும். அதேதான். இனிமே எல்லாம் நல்லதுதாங்க நடக்கும். நடக்கும் தான். இருந்தாலும் மனசு ஓரத்துல இந்த அணு பொண்ணை பத்தி ஒரு பயம் இருக்குது. இந்த அணு பொண்ணு மாப்பிள்ளை முன்னால வந்து நீங்களும் ராதா ஒன்னா சேர்ந்தாதான் எனக்கு திருப்தின்னு சொல்லும் போது அது நல்ல எண்ணத்துல சொல்றதா தான் நான் நம்பினேன். ஆனா மத்தவங்க யாரும் அந்த பொண்ணை நம்புறதா இல்ல. அந்த பொண்ணு சொல்றபடி எல்லாம் நடந்தா சரி, இருந்தாலும் மத்தவங்க பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம் மனசுல இருக்குது. ஐயா, நீங்க யார வேணாலும் நம்புங்க, அந்த அணுவையும் அவன் அண்ணன் ஜெய்ய மட்டும் நம்பவே கூடாது. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லாவே தெரியுங்கய்யா. ரெண்டு பேரும் விஷங்கய்யா. அவங்களால நம்ம மாப்பிள்ளைக்கு ராதாமாவுக்கு ஏதாவது இடைஞ்சல்னா நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ரெண்டு பேரையும் உண்டுலன்னு பண்ணிடுவேங்கய்யா. நீங்க அவங்கள பத்தி எதுவும் கவலைப்படாதீங்கய்யா. நீங்க நிம்மதியா இருங்க. மாப்பிள்ளை ராதாமாவும் சந்தோஷமா இருப்பாங்க. சரிங்க, அதுதாங்க எனக்கு வேணும். சரி, நான் கிளம்பிட்டு வாங்கய்யா. ராதா மகளை கூட்டிக்கிட்டு பூந்த வீட்டுக்கு போயிட்டா.